புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கோம். இணையவை என்று வித் மீ ஆனந்தி அண்ட் வருண். வணக்கம். வணக்கம் ஆனந்தி. இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு நாள். ஓகேவா, ஒருத்தரோட பிறந்த நாள், அதாவது டார்வின் டே அப்படிங்கிறது தான் இன்னைக்கான நாள். டார்வின் அவர்கள் பிறந்த நாள் தான் இன்னைக்கு. டார்வின் டே அப்படின்னு சொன்னாலே எனக்கு புரிஞ்சிருக்குமே, ஏன்னா அவரை பற்றி நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கோம்ல ஸ்கூல் டைமில். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான தியரி இல்லை அவருது. ஆமாம், அதாவது எல்லாருமே ஒரு விஷயம் இது இப்படி தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இது வந்து இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு தாட் கொண்டு வரதே பெரிய விஷயம். அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து அப்போஸ் பண்ணும்போது அப்பவும் நின்று இல்லை இது இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக கண்டுபிடிச்சிட்டே இருந்திருக்காரு. ஸோ அவரை பற்றி நீ கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சே ஆகணும் இல்லையா? அவரோட கண்டுபிடிப்புக்கு எவ்வளோ பேர் வந்து அப்போஸ் பண்ணாங்க, எவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பட் என்னதான் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் நம்ம பண்ண நிறைய கண்டுபிடிப்புகளுக்கு அவரோட தியரி வந்து ஒரு பிரிட்ஜாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், அவர் தான் வந்து ஒரு ஸ்பார்க் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு டார்வின் டேல அவரை பற்றி நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக ஒரு கெஸ்ட் வர போறாரு பாட்டுக்கு அப்புறமா. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. கையிலே கிடைத்த செல்வமே இந்த நாளல்லவா. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை என்ற நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க டார்வின் டேல. ஆமாம், இன்னைக்கு வந்து நம்ம டார்வின் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக பயாலஜிஸ்ட் சுல்தான் இஸ்மாயில் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார், முதல் கேள்வியே வந்து ஆப்வியஸாக டார்வின் அவர்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டார்வின் அவருடைய முழு பேர் வந்து சார்ல்ஸ் டார்வின். அதாவது 1809 12 அதனால தான் இன்றைக்கி வந்து நம்ம டார்வின் டேன்னு சொல்லிட்டு இருக்கோம். February 12 அவர் பிறந்தார். ஒரு அருமையான ஒரு அறிவியல், அவர் வந்து சயின்டிஸ்டாக இருந்தார். அவருடைய வாழ்க்கைன்னு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் இப்போ இந்த காலத்து பேரண்ட்ஸ் தான் அந்த காலத்துலேயும் பேரண்ட்ஸ் தான் இருந்தாங்க. நீ டாக்டர் தான் படிக்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா பிடிச்சி நீ டாக்டர் படுறா அப்படின்னாரு. இவரும் போய் டாக்டர் படிக்கிறோம் போய் சேர்ந்தார். அந்த போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி ஓடி வந்துட்டார் அங்கேருந்து. சரி, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது படின்னு சொன்னாங்க. அங்கே பாட்னி போய் படிக்கிற போனார். அங்கே பாட்னி வாத்தியார் ஒரே சப்ஜெக்ட் தான் சொல்லி கொடுக்குறாரு, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் என்ன பண்ணார், அவருடைய பார்வை ரொம்ப நல்லா இருந்தது. ஹி யூஸ் டு அப்சர்வ் திங்ஸ். அந்த ஆப்சர்வேஷன் ஸ்கில் வந்து அவருக்கு வந்து ஒரு இயற்கையாகவே இயல்பாக இருந்தது அவருக்கு. அப்போ அதை பார்க்கும்போதெல்லாம் அவர் வந்து ஏன் இது வித்தியாசமாக இருக்குது, பூ அப்படின்னு சொல்கிறோம், இந்த மலர் ஏன் வித்தியாசமாக இருக்குது, அந்த மலர் ஏன் வித்தியாசமாக இருக்குது, திடீர்னு இந்த மலரை வந்து இந்த இடத்துல மட்டும் ஏன் கலர் வந்து அழகாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேனி வந்து அந்த கலரை பார்த்து வந்து உட்காருதா, அப்போ வந்து அது ஒரு அடாப்டேஷனாக. அப்போ அந்த மாதிரி அடாப்டேஷன் இருக்கும்போது இங்கே இருக்கிற மலருக்கு மட்டும் இந்த மாதிரி இருக்குது, அங்கே இருக்கிற மலருக்கு ஏன் இல்லை. ஸோ பறவைகள் வந்து உட்காருது போகுது, அந்த பறவைகள்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவர் மனசில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேள்விகள் வர ஆரம்பிக்குது. சிறு வயசுலேருந்தே நான் வந்து ஏதாவது செய்யணும், இந்த மாதிரி ஒரு இயற்கையாக இருக்கிற இதை பற்றி படிக்கணும். அவருக்கு அப்போ வந்து பரிணாமம் பற்றியோ எவல்யூஷனை பற்றியோ எழுதணுமோ அந்த மாதிரிலாம் ஒரு எந்த கருத்தும் கிடையாது. ஹி வாஸ் அன் ஆர்டினரி அப்சர்விங் சயின்டிஸ்ட், பட் இன்க்யூசிட்டிவ். இப்போ என்ன பண்ணுற குழந்தைங்களை வந்து நீ இதை பார்க்காத செய்யாத அப்படின்னு சொல்கிறாம அதனால அவருக்கு ஃப்ரீடம் இருந்தது. அதனால் ஹி வாஸ் ஏபிள் டு அப்சர்வ். இந்த மாதிரி அப்சர்வேஷன் போயிட்டே இருக்கும்போது தான் அவர் வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் போய் படிக்கணும், இன்னும் நிறைய கற்றுக்கணும். அவருடைய ஆசிரியர் வந்து ரொம்ப அவரை சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் வந்து நான் வெளியெல்லாம் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பலில் போகணும், பெரிய ஒரு வாயேஜ் போகணும் அப்படின்ட்டு அப்பாக்கிட்டெல்லாம் சொல்லும்போது அவங்க தந்தையெல்லாம் வந்து இதெல்லாம் பைத்தியார்த்தனம், நீ போக வேண்டிய அவசியம் கிடையாது இப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய அங்கிள் தான் போயிட்டு அவரை வந்து அவங்க அப்பாக்கிட்டே ரெக்கமெண்ட் பண்ணுறாரு, விருப்பப்படுறோம் அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த HMS பீகல்ங்கிற ஒரு வாயேஜ் ஆரம்பிக்குது வைங்களேன். அந்த கப்பலில் போகிறாரு. போயிட்டு அந்த ஐலாண்ட் கேலப்பகோஸ் ஐலாண்ட் அப்போலேருந்து இப்போ இது வரைக்கும் அதான் ஃபேமஸ். அங்கே போக ஆரம்பிக்கிறாரு. அங்கே போய் பார்க்குறாரு பறவைகள் பலவிதமான, நம்ம பாட்டெல்லாம் பாட்டுமா பறவைகள் பலவிதம்ங்கிற மாதிரி அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்சர்வேஷன் பண்ணுறாரு. அதுலேருந்து ஒரு சயின்ஸ் உருவாகுது. அவருடைய பேர்லேயே டார்வினிசம்னு உருவாகுது. அதுதான் அவருடைய பேசிக் ஒரு கமிட்மெண்ட்டு. எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் அப்சர்வேஷன். ஓகே சார், டார்வின் அவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க சார். அவரோட தியரி பற்றி சொல்லுங்கள் சார். இந்த பூ வித்தியாசமாக இருக்குது, அந்த பறவை வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அவர் வந்து அது வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தார். சயின்ஸுங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அப்சர்வேஷனில் அவர் திடீர்னு பார்த்தாரு, ஏன் பறவைகளுடைய அந்த பீக் இருக்குது இல்லையா, அந்த பீக் வந்து மாடிஃபைடாக ஏன் இருக்குது, ஏன் வந்து சிலருக்கு வந்து பெண்டாக இருக்குது, சிலருக்கு நீட் இருக்குது, ஒரே வகையான பறவைகள், ஜீனஸ் ஒரே பறவை ஜீனஸ், ஆனால் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் அவர் அப்சர்வ் பண்ணுறாரு, சிலது தேன் குடிக்கிறதுக்காக அது கொஞ்சம் பெண்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது. அதே மாதிரி நீங்கள் மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில மீனுங்களுக்கு வாய் வந்து மேலே ஃபேஸிங்காக இருக்கும், சிலதுக்கு நேராக ஃபேஸிங்காக இருக்கும், சிலதுக்கு கீழே இருக்கும். இது சாதாரணமாக எல்லோரும் அப்சர்வ் பண்ணியிருப்போம். நாங்கள் வந்து சும்மா மீனுக்கு வாய் தானே எங்கே இருந்தால் நமக்கு என்னன்னு பார்த்துருப்போம். இப்போ அவர் என்ன பண்ணார், இந்த மேலே வாய் இருக்குன்னா மேலே இருக்கிற ஆர்கானிசம்ஸ் பிளாங்க்டன் அது சாப்பிட்றது, நடுவில் வாய் இருந்ததுன்னா காலம் தண்ணி நடுவில் இருக்கிற தண்ணியில் இருக்கிற உயிரினங்களை சாப்பிடும்,
கீழே இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அந்த சேரு அது மைக்ரோ ஆர்கனிசம் அதெல்லாம் ஸ்கேவெஞ்சர்ஸ் மாதிரி அது சாப்பிடும். அதனால் அதுக்கு ஒரு அடாப்டேஷன். அப்போ என்ன ஆகுது, ஒரு காம்படிஷன் ஆரம்பிக்குது, ஃபைட் எல்லாமே. இந்த உயிரினங்களும் ஒரு ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், எப்படியாவது போட்டி போட்டு நான் தான் வாழணும், என்னுடைய குழந்தைங்க தான் வாழணும். எந்த ஒரு பயாலஜிக்கல் ஆர்கனிசமுடைய சக்ஸஸ் எப்படின்னா, அவங்க வந்து எந்த அளவுக்கு அவங்க சக்ஸஸ் ஆகிறது கிடையாது, எந்த அளவுக்கு அவங்களுடைய ப்ரோஜனி குழந்தை அவங்க பிறக்கிற அந்த யங்கர் ஜென்ரேஷன், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இதுதான் வந்து லிவிங் ஆர்கனிசம். ஒரு லிவிங் ஆர்கனிசம் டெஃபினிஷனே பயாலஜிக்கல் சக்ஸஸ்ஃபுல் மீன்ஸ் ப்ரொடியூஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அதான் அவங்களுடைய வேலை. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த வேலைக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணி சேவ் பண்ண முடியும் அப்படியெல்லாம் இவர் அப்சர்வ் பண்ணுறாரு. அப்சர்வ் பண்ணும்போது அவருக்கு நிறைய அந்த கான்செப்ட்ஸுடைய மனசில் வருது. அப்போ வந்து ஒவ்வொன்றும் அவர் குறிப்பு வச்சு எழுதி அனுப்பிட்டே இருக்கிறாரு. அனுப்பும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஒரு ஆர்டர் தெரியுது. ஸோ டார்வினிசம்னு வரும்போது அவர் வந்து அவருடைய கருத்துக்கள்லாம் போட்டு ஒரு புத்தகமாக கொண்டு வரணுன்ட்டு ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் அப்படின்னு ஒரு புக்கை கொண்டு வர்றாரு. 1859 கொண்டு வர்றாரு. இப்போ அந்த புக்கு வரும்போது தான் வந்து நிறைய வந்து அவருடைய லெக்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு சில பேர் வந்து எஸ்ஸுங்கிறாங்க, சில பேர் நோங்கிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் கூட இவர் வந்து ஒரு அந்த ஒரு தயக்கம் இல்லாமல் தன்னுடைய கருத்துக்கள், அவர் வந்து நான் சொன்னார், என்னுடைய ஆப்சர்வேஷன்ஸ் நான் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு வேலை இவால்வ் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவருடைய கருத்துக்களை வந்து ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷஸில் கொண்டு வர்றார். ஓகே, அப்போ வந்து நம்ம டார்வின் வந்து ஒரு ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியுமா? அவர் எந்த மாதிரியான ஒருத்தராக இருந்திருக்கார்? ஏத்திஸ்ட்டுங்கிறது வந்து கடவுளில் நம்பிக்கையே இல்லாதவங்களை வந்து ஏத்திஸ்ட் அப்படின்வாங்க. அவர் என்றைக்குமே வந்து நான் ஒரு ஏத்திஸ்ட்டுன்னு சொன்னது கிடையாது. ஏன்னா அவர் வந்து அவருடைய குடும்பம்னு பார்க்கும்போது அவருடைய சம்சாரம், குழந்தைங்கள்லாம் இருக்குது. அவருக்கு வந்து சப்ஜெக்டால் அவருக்கு வந்து ஆண்டவனால் வெறுப்பு வந்ததோ இல்லையோன்னு தெரியாது. ஆனால் சிறு வயசில் அவருடைய 2 குழந்தைங்க அவர் தவறுது. ஆனி வந்து அவருடைய டாட்டர், அவங்க வந்து அவங்களோட ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறாங்க. அந்த பொண்ணு திடீர்னு போகும்போது தான் அவர் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போகிறாரு. அப்போ வேணால் அவருடைய சில கருத்துக்கள் வந்து ஆண்டவனுக்கு எதிராக இருந்திருக்கலாமே தவிர சப்ஜெக்டை வச்சு வந்து ஆண்டவன் இல்லைங்கிறது வந்து அவர் சொன்னது கிடையாது. அவர் ஃபேமிலியெல்லாம் சர்ச்சுக்கு போனது உண்டு, இவரே சர்ச்சில் போய் டிஃபெண்ட் பண்ணதும் உண்டு. இந்த மாதிரி இருக்கலாம், சயின்ஸ் எவல்யூஷனாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு கூட அவர் வந்து சப்ஜெக்ட் பண்ணியிருக்கிறார். ஸோ அது எவல்யூஷன் பரிணாமம் படித்தா நீ வந்து ஒரு ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து. அதாவது ஒரு இறைவன் இருக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கலாம், அதில் வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. அதே நேரத்தில் வந்து அறிவியல் அப்படின்னு சொல்லும்போது அறிவியல் ரீதியில் பார்க்கும்போது சில வித்தியாசங்கள், சில கருத்துக்கள் வரதான் செய்யும். இன்றைக்கி வந்து ஒரு சயின்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிடுச்சுன்னா, ஒரு குழந்தை வளருது, கருப்பையில் வளருதுன்னா அந்த குழந்தைய பார்க்கும்போது அப்சர்வ் பண்ணும்போது அதாவது கரு உருவாகிறதுலேருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு முதல்ல வந்து மீனுக்கு வர மாதிரி செல் வருது. ஏன் மீன் மாதிரி இதுக்கு வரணும் குழந்தைக்கு? நம்ம குழந்தைக்கு, மனிதனுடைய குழந்தைக்கு ஏன் மீன் மாதிரி வரணும்? அதுக்கப்புறம் அப்படியே வளர அந்த குழந்தைக்கு வந்து வால் மாதிரி வருது. இன்னும் கூட அந்த கடைசியில் இருக்கிற அந்த போனுக்கு பேரே அந்த வால் போன் தான், ரைட்? சில பேருக்கு வாலோட கூட குழந்தைக்கு பிறக்குது, அதுக்கப்புறம் அதை கட் பண்ணுவாங்க. இட்ஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி சில ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்லுது, அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் நீ வளர்ந்தங்கிற ஒரு ஞாபகம் ஊட்டுறதுக்காக வருதுன்னு தான் அவர் சொல்கிறத தவிர தனிப்பட்ட முறையில் இப்படி தான் நடக்கணும்னு அவர் சொல்லலை. அவருடைய இதெல்லாம் அப்சர்வேஷன் வந்து இன்டர்பிரேட் பண்ணியிருக்கிறேன். நான் அந்த இன்டர்பிரிட்டேஷனை நாங்கள் ஒத்துக்கலாம், இல்லைனாலும் நாங்கள் மாறுபட்டுக்கணும் பேசலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் நீங்கள் சிந்திச்சு பார்க்கும்போது அந்த காலகட்டத்தில் வெறும் ஒரு பிஹேவியர் பேட்டர்னும் ஒரு ஆப்சர்வேஷனில் ஒரு சிறந்த ஒரு விஞ்ஞானி, ஒரு அழகான ஒரு நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் மேலே உங்களுக்கு மரியாதை வரதான் செய்யும். ஓகே, டிஎன்ஏக்கும் பரிணாம வளர்ச்சிக்கும் எவல்யூஷனுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? எப்படி நம்ம வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து இந்த பிரிண்ட் அவுட்டெல்லாம் எடுக்கும்போது பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் அண்ட் பட் அந்த 0-1 பைனரி நம்பர்ஸுங்கிற மாதிரி இந்த பைனரி நம்பர்ஸ் வந்து டிஎன்ஏ மனிதனுக்கு. இப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், குழந்தை பிறந்திருக்கு, பார்க்க போகிறோம், சந்தோஷமாக பார்த்தா ஹே பாரு மூக்கு பாரு அப்பா மாதிரியே இருக்குது, கண்ணு பாரு அம்மா மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் ஜீன்ஸ், அந்த டிஎன்ஏ வந்து அங்கங்கே கோடு கொடுத்தாச்சு. அப்போ அந்த கோடிங்கில் வந்து டிஎன்ஏ வருது. டிஎன்ஏ வந்து எவல்யூஷனுக்கும் நீங்கள் சம்மந்தம் கேட்குறீங்க. அப்போ அந்த டிஎன்ஏல ஒரு சேஞ்ச், அந்த சேஞ்ச் வந்து ஒரு எவல்யூஷன் கொண்டு வரும். அப்போ தான் வந்து டிவிரிஸ் ஒரு தியரி கொண்டு வர்றாரு. மியூட்டேஷன் தான் எவல்யூஷன் கொண்டு வரும், பரிணாமத்தை கொண்டு வரும். மியூட்டேஷன் என்னென்னா திடீர்னு சடன் சேஞ்ச். அந்த சடன் சேஞ்ச் வந்து ஒரு ரேடியேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம். ரேடியேஷன் மோஸ்ட்லி ஒரு காரணம். ரேடியேஷன் அதுக்காக தான் வந்து எக்ஸ்ரே எடுக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், மக்கள் சொல்லுவாங்க அந்த எக்ஸ்ரே எடுக்கிறவர் வந்து எப்போதும் அந்த இதுக்கு பின்னால் நின்றுக்குவார். ஏன்னா அவர் அடிக்கடி எக்ஸ்போஸ் ஆகிறார். அந்த எக்ஸ்போஸ் ஆகும்போது அவருடைய மரபுகள் வந்து மியூட்டேஷன் ஆகலாம். அதனால தான் வந்து அந்த இது ப்ரொடெக்ஷன் எடுக்கிறோம். அந்த மாதிரி வந்து ரேடியேஷன் சேஞ்சஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் வந்து இந்த சடன் சேஞ்ச் அது வந்து மியூட்டேஷன். டார்வின் வந்து சடன் சேஞ்சை பற்றி அவர் பேசல. அவர் என்ன சொன்னார், எந்த ஒரு உயிரினமோ அப்படியே கிராஜுவலாக போகும்போது அதில் வந்து ஒரு சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கலாம். ஏன் இன்றைக்கே பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச், அது கூட ஒரு சேஞ்ச் தான். அடிக்கடி வீட்டில் பார்க்கலாம், பெரியவர் வந்து ஒரு அப்பா வந்து தந்தை வந்து ஃபோன் வாங்கிட்டு வந்தோன்னே குழந்தை செட் பண்ணி கொடு அப்படின்வார்.
ஏன்னா அவருக்கு வந்து அது கற்றுக்கிட்டு பண்ணுறதுன்னா இட் டேக்ஸ் டைம், பட் தீஸ் சில்ட்ரன் ஆர் எக்ஸ்போஸ் டு அப்படின்னு பார்க்கும்போது டெக்னாலஜிக்கல் கல்ச்சுரல் சேஞ்ச், ஸோ அந்த மாதிரி பல சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னு தான் அவர் சொன்னார். இது வந்து ஒரு ஸ்பீஷிஸ் சேஞ்ச், கல்ச்சுரல் சேஞ்ச், ட்ரெடிஷன் சேஞ்ச், எனி சேஞ்ச் இஸ் எவல்யூஷன், பரிணாமம். ஓகே, இதில் வந்து ஒரு காமனான கொஸ்டின் எல்லாருமே கேட்குறது தான், இப்போ வந்து குரங்குலேருந்து தான் மனிதர் வந்திருக்காங்க அப்படின்னா ஏன் குரங்குகள் இன்னும் குரங்குகளாகவே இருக்குது அப்படின்னு? ஏன் குரங்குகள் குரங்குகளாகவே இருக்குங்கிறது ஒரு நல்ல கேள்வி. குரங்குகள்லேருந்து மனிதன் வந்தாருன்னு அவர் சொல்லவே இல்லை. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உண்மையாக வந்து அது வந்து நானும் வந்து இந்த சப்ஜெக்ட் பரிணாமத்தை சொல்லிக் கொடுத்தவர்கள், அதே நான் வந்து விலங்கியல் தான் படித்து விலங்கியல் பேராசிரியராக இருந்தேன். அப்போ அதில் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, குவாட்ரிபேட்ஸ் அப்படின்னும், அதாவது 2 கை 2 கால், ஆனால் கை காலில் 4 கால் மிருகங்கள் அப்படிங்கிறோம் இல்லையா, 4 கால், அதாவது மேமல்ஸ், பாலூட்டிகளில். அப்போ அதில் வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வருது இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆர்கனிசம், அங்கே இருக்கிற காடுகள்லாம் ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் காடுகள்லாம் குறைய ஆரம்பிக்குது. அப்போ அந்த காடுகள் இருக்கிற இடத்துல காடில் வந்து நடந்து போக முடியாது, ஸ்விங் தான் பண்ணணும். அப்போ வந்து அப்படியே வைந்து போகிறதுக்கு கை ரொம்ப முக்கியம், காடு முக்கியம் கிடையாது. காடு இல்லாத இடங்களில் எங்கே பிளேனாக இருக்கோ அங்கே நடந்து போகணும். பைபீடலிசம் வருது, அதாவது 2 காலில் நடந்து போகிறது. அப்போ 2 காலில் பைபீடலிசம் நடந்து போகிறாருன்னா அவருக்கு கால் நல்லா இருக்கணும், கை அவ்வளோவா வந்து இருக்கணும், ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, அவருடைய இமேஜினேஷனில் அப்படியே அவர் அப்சர்வ் பண்ணிட்டு வரும்போது ஒரு செக்ஷனில் என்ன ஆகுதுன்னா, கால் நீட்டாகுது, கை சின்னதாக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து கை நீட்டாகுது, கால் சின்னதாக இருக்குது. இப்போ குரங்குகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கை பெருசு, அவங்களுக்கு கால் சின்னது. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபோர்ஸில் தே ஆர் ஏபிள் டு கிளைம். அதே நேரத்தில் இந்த அப்போசம்ஸ், இதெல்லாம் இந்த அப்போசம்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபுல் ஸ்ட்ராங். அதனால் நீங்கள் பார்க்கலாம், ஒரு கையில் பிடிச்சிட்டு அது பாட்டு ஸ்விங் பண்ணோம். ஒரங்குட்டான்ஸ்லாம் பயங்கரமாக ஸ்விங் பண்ணோம், சிம்பான்சிஸ்லாம் அவங்க அப்படியே இவால்வ் ஆகிட்டு போகிறாங்க. இங்கே இவர் வந்து கால் ஸ்ட்ராங் ஆகிட்டு 2 காலில் நின்று போகிறாரு. இவருக்கு வந்து கை அவசியம் கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் நமக்கு கட்டவிரல அவசியம் கிடையாது. ஒரு காலத்தில் பார்க்க போனீங்கன்னா எவல்யூஷனில் கட்டவிரல கை பிடிச்சி எழுதுறது தானே, அது இப்படி கூட பிடிச்சி எழுதலாம், பேனாவுக்கு இது பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு 15 வருஷமாக நீங்கள் கல்ச்சுரல் சேஞ்சில் பார்க்க போனோம்னா இதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு. ஏன்னா இது இல்லாமல் எஸ்எம்எஸ் போக மாட்டேங்குது. ஓகே, அதுக்கேற்ற மாதிரி பொருட்கள் எப்படி உருவாகுதோ அப்போ எப்படி சேஞ்ச் ஆகுது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கட்டவிரல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடுது. ஒரு காலம் வந்து நமக்கு இங்கே தான் வந்து கட்ட வரும், பிகாஸ் நம்மலாம் பென்சில் பேனா பிடிச்சி எழுதுனவங்க. உங்கள் ஜென்ரேஷனில் வந்து இப்போ கிடுன்னு பண்ணுறீங்க, போக போக இங்கே தான் கட்ட வரும். ஸோ ஹவு திங்ஸ் சேஞ்ச் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அண்ட் ஹவ் யூ ஆர் எக்ஸ்போஸ் டு திங்ஸ், இதை வந்து அவர் அப்சர்வ் பண்ணார். அந்த கருத்துக்களை கொண்டு வரும்போது பரிணாமம், இதுவும் பரிணாமம் தானே. எந்த ஒரு சயின்டிஸ்டோட ஸ்டோரி எடுத்தோம்னாலுமே அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்திருக்கு. அந்த கேள்வியோட ஆன்சரை தேடி தேடி தான் அவங்க வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற தேடல தான் வந்து நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடியே பதிலெல்லாம் கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிறது தான் இப்போ எனக்கு இருக்க டவுட்டே. இது ஏன் இப்படி இருக்குன்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடி இதனால தான் இது இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நமக்கான கேள்விகளே கொஞ்சம் கம்மியான மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்கு. நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவரோட லைஃப்ல வந்து ஒரு பாடம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்மள சுற்றி இருக்கவங்க நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட கேட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்ம ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா. அவங்க கேட்கறதால தான் நம்ம நிறைய விஷயம் வந்து ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆமாம், இன்னும் நிறைய கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. தொடர்ந்து கேட்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இனியவை இன்று நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. டார்வின்ஸ் டேயில் அவர் வந்து உலகம் ஃபுல்லாக சுற்றினார். அதுக்கப்புறம் வந்து ஒரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் புக்லாம் எழுதினார். அப்புறம் பரிணாம வளர்ச்சியை பற்றி சொன்னார். அதை பேர் நிறைய பேர் ஏற்றுக்கிட்டாங்க, நிறைய பேர் ஏற்றுக்கல இல்லையா. பட் அதில் ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருந்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த புக்ஸில் வந்து நிறைய டயக்ராம்ஸ்லாம் இருந்திருக்கு. நிறையா ஸ்பீஷீஸ்லாம் புதுசாக அவர் வந்து எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. அது வந்து எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்கல்ல. ஆனால் நல்ல வேலை ஒரு புக்ஸ்லாம் எழுதினார். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு சின்ன கேம் விளையாடும் தெரியுமா, நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம், ஒரு 4-5 பேர்ட்டு போயிட்டு வரும்போது அது வேற ஒரு விஷயமா வரும், டிஃபரண்ட் மீனிங் ஆயிரும். ஆமா, அவர் புக் எழுதுனால தான் இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். பிகாஸ் அவர் என்ன சொல்ல வந்தாலும் அது டைரக்டா அப்படியே இருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு அதை படிச்சாலும் அவர் சொன்னது தான் டைரக்டா நம்ம கத்துப்போம். ஆனா அவரை பத்தி நம்ம படிக்காமலே நிறைய விஷயங்கள் கத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். இந்த மாதிரி ஒரு தியரி அவர் எடுத்துட்டு போய் வைக்கும் போது என்ன மாதிரியான இம்பாக்ட் இருந்துச்சு, அவரை வந்து எப்படி வரவேற்றாங்க இல்லை எப்படி எதிர்த்தாங்கன்னு சொல்லலாம். எப்படிங்க வரவேற்க முடியும்? யாருமே வந்து எப்போதுமே ஒரு புது கருத்து சொல்லும் போது திட்டதான் செய்வாங்க, வாங்க தான். அது எல்லாத்தையும் அவர் வாங்கினார். அவர் வந்து ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது அவர் சில நேரங்களில் வந்து ப்ரெசென்ட்டே பண்ண விடாமல் அவருடைய கருத்துக்களை வந்து கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா அவர் வந்து அவருடைய அப்சர்வேஷன்ஸ் நான் சிந்திச்சு பார்க்கும்போது எல்லாருமே வந்து அவரை வந்து பரிணாமத்தோட மட்டும் தான் வந்து அவரை படித்து பார்க்குறாங்க, எவல்யூஷன்ட்டு. பட் அவருடைய அப்சர்வேஷன்ஸ் வந்து அதுக்கு தாண்டி போயிருக்கு. உண்மையாக சொல்லப்போனால், ஏன்னா நான் வந்து மண்புழுவில் ஒர்க் பண்ணதால் அவர் வந்து மண்புழுலே வந்து ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். அவர் தான் ஒரு ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் புக்ஸ் ஆன் எர்த்வர்ம்ஸ் இஸ் பை ஹிம்.
அரிஸ்டாட்டில் என்ன சொன்னாருன்னா மண்புழுக்கள் வந்து மண்ணுடைய குடல்கள் அப்படின்னு எழுதினார். தே ஆர் த இன்டெஸ்டைன்ஸ் ஆஃப் த எர்த்னு எழுதினார். இவர் என்ன எழுதினாருன்னா உலகத்திலேயே ஒரு உயிரினத்தை எடுத்து மரியாதை கொடுக்கணும், அதிகமாக வேலை செஞ்ச ஒரு உயிரினம் அப்படி மரியாதை கொடுக்கணும்னா அது மண்புழு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி 1881 ஃபார்மேஷன் ஆஃப் வெஜிடபிள் மோல்ட்ஸ் பை வேர்ம்ஸ் அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தை கொண்டு வரார். இன்றைக்கி அந்த புத்தகத்தை நான் படித்து பார்க்கும்போது நாங்கள் எவ்வளோ ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறோம், ஆனால் அந்த புத்தகத்தை படித்து பார்க்கும்போது இவர்கிட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டூல் இல்லாமல், ஒரு லெபார்ட்டரி இல்லாமல், எதுவுமே இல்லாமல் கண்ணால் பார்வையால் பார்த்து அப்சர்வ் பண்ணி அவருடைய கருத்துக்கள் எதிர்க்கிறது. இன்றைக்கி நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது இவர் எப்படி தான் பண்ணியிருப்பாரோ ஆல்மோஸ்ட் சிமிலர் ரிசல்ட்ஸ் ஹி ஹேஸ் ப்ரெடிக்டட். இப்படி தான் இருக்கும் அப்படின்றது வந்து அதை வந்து பாராட்டத்தக்க. ஸோ அந்த மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து பாராட்டத்தக்க விஷயங்கள். அதே மாதிரி இந்த சயின்டிஃபிக் எவல்யூஷன் கூட பாராட்டத்தக்க மாதிரி தான் எழுதியிருக்கிறாரு. ரிலீஜனுக்கும் இதுக்கும் கிளாஷ் வரும். அதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா நாங்கள் எப்போதுமே வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பரிணாமம் சொல்லிக் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு தியரி வந்து தியரி ஆஃப் எவல்யூஷன் சொல்லிக் கொடுக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு கல்லூரியிலையும் நல்ல ஆசிரியர் பேராசிரியர் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு தியரி இஸ் தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷனில் இறைவன் எல்லாத்தையும் படைத்தான். இது வந்து தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். அடுத்தது தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன். அதில் லமார்க்கிசம், டார்வினிசம் அப்படின்னு ஒன்று ஒன்றா வரும். இவருடைய கருத்துக்கள் என்ன இருக்குது. அதனால் வந்து இந்த தியரிஸ் எல்லாமே ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கலாம், அப்ஜெக்ட் பண்ணலாம், ரிசர்ச் பண்ணலாம், அப்சர்வ் பண்ணலாம். ஆனால் அது வந்து ஒரு ஏத்திசமை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கை வந்து ஒரு தவறான ஒரு கருத்து. இது ஒரு கருத்து தான். அந்த மாதிரி பல கருத்துக்கள் பல பேர் சொல்லும்போது இது ஒரு கருத்துக்கள். அந்த கருத்தை வந்து சிந்திச்சு பார்க்கும்போது சில நேரங்களில் வந்து யூ ஃபைண்ட் த செயின். இதுக்கு அப்ஜெக்ஷன் கூட எழுதுனாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, சிறிய ஒரு ஆர்கனிசமில் பெரிய ஆர்கனிசம் வந்திருக்கோன்ட்டு. அதுக்கு அப்ஜெக்ஷன் என்ன சொன்னாங்க, டேஜாப்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன எழுதினார், இந்த மாதிரி திடீர்னு போகுது ஒரு டுவார்ஃப், ஒரு பெரிய குதிரை ஒன்று போகுது, அது கூட ஒரு சின்ன குதிரை ஒன்று, டுவார்ஃப் ஹார்ஸ். இப்போ மக்கள் கூட பார்க்கலாம் இல்லையா, சில பேர் வந்து அடைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கிற ஒரு டுவார்ஃப் ஹார்ஸும் கூட போகுது. திடீர்னு ஒரு ஏதோ ஒரு எர்த்குவேக்கோ ஒரு புயலோ ஏதோ வருது, அது செத்துறது, அப்படியே மறைஞ்சி போயிடுது. இன்றைக்கி அது தோண்டி எடுக்கும்போது இது வந்து அதோடைய ஆன்சஸ்டர்னு சொல்ல முடியுமா? ஸோ அந்த மாதிரி வந்து கொண்டு வந்து மடக்கும்போது தான் அவர் வந்து அந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லலை. பல இஷ்யூஸை வச்சு எடுத்து யூஸ் பண்ணும்போது தேர்ஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் எவல்யூஷன் இந்த மாதிரிலாம் ஆயிருக்கலாம். இன்னொரு பக்கம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது பல தாவரங்களை பற்றி வந்து இவங்க சிந்திக்கிறது கிடையாது. இப்போ தாவரங்கள் வந்து அதே மாதிரி தான் அவங்களும் வளர்ந்துருக்குறாங்க. தாவரம் ஃபஸ்ட்டு வளர தாவரங்கள், அதுக்கப்புறம் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் வருது, அதில் பூக்கள் வருது, அப்புறம் பழங்கள் வருது. இன்றைக்கும் அந்த எவல்யூஷன் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த தாவரம் சரியில்லை, இந்த ஹைப்ரிடை நாங்கள் மாற்றுவோமா அப்படின்ட்டு மக்கள் பண்ணுறது, அப்புறம் மரபு மாற்றப்பட்டு கொண்டு வரலாமா, மியூட்டேஷன் பண்ணி கொண்டு வரலாமா, இதெல்லாம் கொண்டு வர்றது எல்லாமே எவல்யூஷன் தான், பரிணாமம் தான். இது வந்து மேன் இன்டியூஸ்ட் எவல்யூஷன், அது நேச்சுரல் எவல்யூஷன். சரி, இப்போ நம்ம டார்வின் தியரி பற்றி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க நிறைய பேர் வந்து அவர் அப்போஸ் பண்ணாங்க இனிஷியலாக அப்படிங்க. ஸோ எப்போ அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அவரோட தியரிஸை வந்து எப்போ வந்து நம்ப ஆரம்பித்தாங்க, இல்லை வந்து அதுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தாங்க? அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு அதாவது டிசப்பாயின்மெண்ட்டு அவருக்கு வந்து ஆனி தவறுனது தான். ஏன்னா ஆனி தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டர் அவருக்கு, அவருடைய டாட்டர். அவருடைய டீச்சரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்டேஷன்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய எல்லா கருத்துக்களும் உடனே அக்செப்ட் ஆகலை. அவருடைய சில கருத்துக்கள், ஆமாம் பறவைகள் இருக்கலாம், பல விதமாக இருக்கலாம், ஆனால் பறவை வந்து இதுலேருந்து தான் வந்திருக்கோங்கிறது தான் அவங்க அக்செப்ட் பண்ணல. பல விதமான பறவைகள், இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், பல உயிரினங்கள் வந்து ஒருத்தர் உள்ளார வந்து ஒரு ஃபைட் பண்ணுறது, எப்படி நான் வந்து முன்னுக்கு வரணும், எல்லாமே இருக்கணுங்கிறது வந்து சாதாரணமாக அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுலேருந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அதையும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் இருக்குது, அதில் இது சரியில்லையோ. இப்போ வந்து நாங்கள் சாதாரணமாக வந்து டிவி போட்டோடனே அனிமல் பிளானட்டோ டிஸ்கவரி சேனலோ பார்க்கும்போது மான்கள் நிறைய இருக்குது. ஒரு புலி வந்து அப்படியே சேஸ் பண்ணிகிட்டே போகுது, ஒரு மான் தான் மாட்டுது. எந்த மான் மாட்டுது? விச் வாஸ் நாட் ஃபிட். எதனால் ஓட முடியலையோ, வேகமாக போக முடியலையோ, அந்த ஜீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாப்புலேஷனில் போக ஆரம்பிக்குது. அதனால் என்ன லாபம் அப்படிங்கிறாரு அவர். மான்களும் வந்து ரொம்ப வேகமாக ஓட ஆரம்பிக்கும், அதே மாதிரி புலியும் வேகமாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கருத்துக்கள் இதெல்லாம் அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் மனிதன் குரங்குலேருந்து வந்தாங்கிறதோ அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு கருத்து கொண்டு வந்து அது வந்து இன்னி வரைக்கும் அது வந்து there is a difference of opinion. அதனால 100% அக்செப்டன்ஸ் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன் அவருக்கு. ஓகே, எப்போவுமே வந்து நம்ம வளர்ந்துட்டோன்னா நமக்குள்ளே நிறைய தியரிஸ் வந்துடும். நம்மளும் வந்து நிறைய விஷயங்கள் படித்ததால நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஏன்னா ஒன்று யோசிச்சுட்டே இருப்போம். பட் கன்ஃபியூஷன் இஸ் தி பிகினிங் ஆஃப் கிளாரிஃபிகேஷன். எக்ஸாக்ட்லி. பட் ஃப்ரெஷ் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்கூல் கிட்ஸ் கிட்ட வந்து இந்த பரிணாமம் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? ஸ்கூலில் சேரும்போது பர்த் சர்டிஃபிகேட்னு கேட்குறாங்க. பர்த் சர்டிஃபிகேட் என்ன, அதுக்கு அர்த்தம் நாங்கள் யாருன்னு பிறந்தோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி உயிரினத்துக்கு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய ஹிஸ்ட்ரி என்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். அந்த ஹிஸ்ட்ரி எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது சில எவிடென்சஸ் வருது, இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு. பார்க்கும்போது அந்த எஸ்கவேட் பண்ணும்போதோ அந்த மாதிரி ஃபாசில்ஸ் கிடைக்கிது. இந்த ஃபாசில்ஸ் எல்லாம் வந்து காமிக்கணும் குழந்தைங்களுக்கு.
ஸ்கூலில் வந்து ஒரு ஃபாசில், அது பெரிய ஃபாசில் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. டைனோசார் ஃபாசில் வந்து ஸ்கூலில் வைக்க முடியாது. இன்றைக்கி வந்து ஷெல் ஃபாசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது. நாட்டிலாய்ட்ஸ் கிடைக்கிது, இந்த மாதிரி சில மொலஸ்கன் ஷெல்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக ஃபாசில்ஸ் கிடையாது. ட்ரீ ஃபாசில்ஸ் இருக்குது, அது ட்ரீ ஃபாசில் பார்க்ஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் கொண்டு போய் இந்த குழந்தைங்களை இதெல்லாம் வந்து ஒரு எவிடன்சஸ் இருக்குது, இது வழியாக இந்த எவிடன்சஸ் வழியாக இதெல்லாம் வளர்ந்துருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் வந்து கொண்டு வரல. அந்த மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் அந்த குழந்தை வந்து சிந்திக்க ஆரம்பிக்கும். இது வந்து நிறைய பேர்கிட்ட ஒரு கருத்து, தவறான கருத்துன்னா will it go against the theory of special creationங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து சில பேர் மனசில் இருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு அப்ரோச்சில் வந்து ஒரு டீச்சர்ஸ் வந்து கொண்டு போகும்போது அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதே நேரத்தில் வந்து ஸ்கூல் லெவலில் வந்து லோயர் கிளாஸஸில் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வந்து வரணும்னு அவசியமும் கிடையாது. இந்த சப்ஜெக்ட் வந்து அவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓரியன்ட் அந்த நேரத்தில் கிடையாது. இந்த ஹையர் செகண்டரி கிளாஸஸில் எஸ் யூ கேன் பிரிங் இட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் when children are clear. அந்த நேரத்தில் கொண்டு வரலாம். அதே நேரத்தில் வந்து கிராஜுவேட் கிளாஸஸில் கொண்டு வரலாம். கொண்டு வந்து இந்த மாதிரி யூ மஸ்ட் அப்சர்வ், நவ் யூ ஸ்டார்ட் அப்சர்விங் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு உற்சாகம் கூட முடியும். எல்லாருக்குமே வந்து ஒரு லைஃப் தான் இருக்குது. ஸோ அந்த லைஃப்பில் வந்து தானாக வந்து நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க. ஆனால் வந்து ஒரு லைஃப்பில் கற்றுக்க முடியாத விஷயங்கள்லாம் வந்து இன்னொருத்தர் வாழ்ந்ததை வச்சு தான் நம்ம கற்றுப்போம். அந்த வகையில் டார்வினோட லைஃப்லேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்கள் எதை சொல்வீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன ஒரு கொஸ்டின்லேயே ஒரு ஆன்சரும் இருக்குது. என்னுடைய வாழ்நாளில் ஒரு பரிணாமத்தை நான் பார்க்க முடியாது. ஓகே, ரைட். இவரும் அந்த மாதிரி தான் பண்ணார் பீகலில் போகும்போது. அவர் வந்து ஒரு பரிணாமத்தை பார்க்க முடியல வாழ்க்கையில். ஆனால் இட் டேக்ஸ் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் சேஞ்ச். அந்த சேஞ்ச், கிராஜுவல் சேஞ்ச் தான் பரிணாமம். அது அவருடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்க வேண்டியது என்னென்னா, மற்ற இன்றைக்கி பார்க்குற பேரண்ட்ஸ் எல்லாம் தயவுசெய்து அவரை எப்படி அவருடைய அப்பா, தந்தை, குடும்பத்தினர் சுதந்திரம் கொடுத்து உன்னுடைய என்ன கான்சன்ட்ரேஷன் இருக்கோ அதில் கொண்டு போப்பா, உன்னுடைய இதை டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். இனிஷியலாக அப்ஜெக்ட் பண்ணுறாரு, நீ மெடிசன் தான் படிக்கணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் குழந்தையுடைய ஆர்வத்தை பார்க்குறாரு. அவர் வந்து போய் பீகில் வந்து இறங்கணுன்னு அங்கே வந்து கும்பல் வந்து அவரை பாராட்டி அவரை மாலை போட்டு வர வைக்குது. அதை பார்த்து இந்த தந்தை பெருமைப்பட்டு என் பையனுக்கு இவ்வளோ பெருமையா அப்படின்னு சொல்லி அவரே ஒரு ஃபண்ட்ஸ் டெவலப் பண்ணுறாரு, சப்போர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய குழந்தை இருக்கிற எந்த ஒரு அறிவியல், அவங்க பரிணாமம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த ஒரு சப்ஜெக்ட் அவங்க படிக்க விரும்புகிறாங்களோ அது கூட அவங்கள சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் பல டார்வின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நாட் வித் பரிணாமம், ஒரு சயின்டிஸ்ட், ஒரு நல்ல திங்கிங் கெப்பாசிட்டி உள்ள மனிதர்கள் உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்கிறத இவர் மூலியமாக நாங்கள் கற்றுக்கலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து டார்வின் டேயில் அவரை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவரோட லைஃப்லேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் உலகத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் இல்லையா? சிறப்பாக சொன்னீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நம்ம நிறைய விஷயம் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க, மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க. பட் புரிய வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் வந்து எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஒரு மெயினான விஷயத்தில் நம்ம சின்ன வயசில் கற்றுக்கிட்டாலும் இன்றைக்கி அதை வந்து புரிஞ்சு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம். ஸோ இன்றைக்கி இந்த டார்வின்ஸ் டேயில் நம்மளோட வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதே மாதிரி தொடர்ந்து பேசலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று